அண்மை செய்தி. திருச்சி சைபர் கிரைம் போலீசார் பதிந்த வழக்கில் சாட்டை துரைமுருகனுக்கு முன்ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை நமது செய்தியாளர் சந்திரன் வழங்க கேட்கலாம். சந்திரன், வணக்கம். விவரங்கள். வணக்கம். திருச்சி சைபர் கிரைம் போலீசார் பதிந்த வழக்கில் சாட்டை திருமுறைக்கு முன்ஜாமீன் வழங்கி இந்த மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. சம்பந்தப்பட்டவர்கள் வீட்டு பெண்களை தவறாக சித்தரித்து ஆபாச கமெண்ட்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதுபோன்ற நிகழ்வுகள் தவிர்க்கப்பட வேண்டும். பெண்ணை ஆபாச பொருளாக அடையாளப்படுத்துவதை ஏற்க இயலாது. ஆகவே அதுபோல் தவறான கமெண்ட்கள் பதிவு செய்தவர்களை கைது செய்ய வேண்டும் என என் மதுரை அமர்வு அறிவித்துள்ளது. சாட்டை திருமுறையின் உயர்ந்த மதுரை அமர்வு முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தார். அதில் சைபர் கிரைம் போலீசார் கடந்த ஜூலை 14 என்னை கைது செய்தனர். பின்னர் சிறையில் அடைக்க அனுமதி மறுக்கப்பட்டதால் விடுதலை செய்தனர். கைது செய்யப்பட்டதற்கு SP வருண்குமார் தான் காரணம் என அவர் மீது சீமான் குற்றங்களை முன்வைத்தார். சமூக வலைத்தளங்களில் மோசமான கமெண்ட்களும் பதிவு செய்யப்பட்டன. இது தொடர்பாக வருண்குமார் SP அளிக்கப்பட்ட புகாரின் பேரு திருச்சி சைபர் கிரைம் போலீசார் என்னை வழக்கு பதிவு செய்தனர். என்னை கைது செய்த போது என்னிடம் பறிமுதல் செல்போனில் இருந்த ஆடியோக்களை என்னுடைய அனுமதி இல்லாமல் சமூக வலைத்தளங்களில் மூன்றாவது மூலமாக வெளியிட்டார். இது தொடர்பாக தமிழக காவல்துறை தலைவரிடம் புகார் அளித்தது. எனவே இந்த வழக்கு முன்ஜாமீன் வேண்டும் என கோரினார். இந்த வழக்கு ஏற்கனவே விசாரணைக்கு வந்த பொழுது அரசு தரப்பில் காவல்துறை அதிகாரி தன் கடமையை தான் செய்தார் என்பதற்காக திருச்சி SP வருண்குமார் மீது சமூக வலைத்தளங்கள் அவதூறாக பதிவு செய்து வருகின்றனர். இதில் பணியில் உள்ள அதிகாரிகளை அச்சுறுத்தும் செயல். ஆகவே இவரை கைது செய்து விசாரிக்க வேண்டும் என கோரிக்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து சாட்டை முருகன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் குறித்து நான் சமூக வலைதளத்தை தவறாக பதிவிடவில்லை, சில நெட்டிசன்கள் தான் அவதூறாக பதிவு செய்துள்ளனர், அதற்கு நான் பொறுப்பில்லை என தெரிவிக்கப்பட்டது. இதை தொடர்ந்து இந்த தீர்ப்பினை நீதிபதி சக்கரவர்த்தி இந்த விவகாரத்தில் வலைதளத்தில் பதிவு செய்யப்பட்ட கருத்துக்கள் மனுதாரர் பதிவிடப்படவில்லை, ஆனால் சம்பந்தப்பட்டவன் வீட்டு பெண்களை தவறாக சித்தரித்து ஆபாச கமெண்ட்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதுபோன்ற நிகழ்வு தவிர்க்கப்பட வேண்டும். பெண்ணை ஆபாச போல அடையாளப்படுத்த ஏற்க இயலாது. ஆகவே அதுபோல் தவறான கமெண்ட்கள் பதிவு செய்வதை கைது செய்ய வேண்டும் என அறிவித்து சாட்டை திருமுறைக்கு முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சந்திரன். திருச்சி சைபர் கிரைம் போலீசார் பதிந்த வழக்கில் சாட்டை துரைமுருகனுக்கு முன்ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. திருச்சி SP வருண்குமாரை அவதூறாக பேசிய வழக்கில் சாட்டை துரைமுருகன் மீது சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்திருந்த நிலையில் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது.